ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு ஹதீஸில் மிஸ்வாக் செய்வதை கடைபிடித்து வாருங்கள், அது 10 பிரயோசனங்கள் இருக்கின்றன. வாயை சுத்தப்படுத்துகின்றது, அல்லாஹு தாலாவின் திருப்திக்கு காரணமாகிறது, ஷைத்தானை கோபத்தை உண்டாக்குகிறது. மிஸ்வாக் செய்பவரை அல்லாஹு தாலா தனது நேசனாக்கி கொள்கிறார், மலக்குகளுக்கு நேசராக ஆக்கிக் கொள்கிறார்கள். பல ஈர்களுக்கு அளிக்கிறது, சளியை நீக்குகிறது, வாயின் துர்வாடை நீக்கி நறுமணத்தை உண்டாக்கிறது, யுத்தத்தை போக்குகிறது, பார்வை கூர்மையாக்கிறது. இவை அனைத்தையும் விட இது ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது. மிஸ்வாக் செய்தால் 70 பிரயோசனம் கிடைக்கின்றன. மரண சமயத்தில் களிமா சொல்லும் பாக்கியம் கிடைப்பதும் பிரயோசனங்களில் ஒன்று. இதற்கு மாற்றமாக அபின் சாப்பிடுவதால் 70 தீமைகள் ஏற்படுகின்றன. அவற்றில் ஒன்று மரண சமயத்தில் களிமா நினைவில் வராது என ஆளுங்கள் எழுதியுள்ளார்கள். சிறந்த முறையில் ஒளிச்செய்வதன் சிறப்புகள் பற்றி பல ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மறுமை நாளில் ஒளிச்செய்து பல உறுப்புகள் ஒளிமயமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அதன் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது